ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரை மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது அபினாஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் இவருடைய வயது தோராயமாக ஒரு 26 இருந்துக்குங்க. இந்த அபினாஷுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா அபினாஷ், இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எடிட்டர் ஒர்க் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே தாங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ஆசை கனவு எல்லாமே ஒரு 1.5 சென்ட்ல ஒரு இடமாவது வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க வாங்கலாம்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணத்தை பெருசாக அவங்களுக்குள்ள நினைக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது நம்ம சொந்தமாக ஒரு இடம் இருக்கணுமே, அதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த 2017 காலகட்டத்தில் இடங்கள்லாம் எவ்வளோ வேல்யூ போயிட்டுருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்ட் அப்படின்னாலே அவுட்டர் பகுதியில் வாங்கணும் அப்படின்னாலே 80 அல்லது 90 வந்துட்டுருக்கோம். அதாவது சிட்டி பகுதியில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அதனால நம்ம எப்படியாவது எங்கே வாங்குறோன்றது முக்கியம் இல்லை, அவுட்டர் பகுதியாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு 2 சென்ட்டுக்குள்ளே வாங்கி போட்டணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்காகவே வீடை லீஸுக்கு கூட பிடிக்காம வாடகை வீட்டில் தாங்க குடியிருந்திருக்காங்க. அப்படி இவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இவங்களுடைய ஹவுஸ் ஓனர் வாடகை பணத்தை ஏற்றிருக்கிறாரு. அப்படி வாடகை பணத்தை ஏற்றின உடனே நம்ம இதுக்கு மேலே இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்காது. அதனால வேற ஏதாவது ஒரு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரியே இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இவங்களுக்கு வாடகை வீடு ஒன்று கிடச்சிருக்குது. குறைஞ்ச அட்வான்ஸு குறைஞ்ச வாடகையோடைய இவங்களுக்கு நினச்ச மாதிரி பெரிய வீடாகவும் கிடச்சிருக்குதுங்க. அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே இவங்களுடைய குடும்பத்தினர் மொத்தமாகவே அந்த ஊர் மக்களோட பேசி பழகி அட்டாச் ஆகிருக்காங்க. இந்த அபினாஷ் இருக்கார் இல்லையா, இவருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் மதுரையிலேருந்து ஒரு சிட்டி பகுதியில் தாங்க ஒரு ஸ்டூடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பி போனார்னா இரவு தோராயமாக ஒரு 9:30 அல்லது 10 மணிக்கு தான் வருவார். என்ன காரணம்னா இவர்கிட்ட சொந்தமாக ஒரு பைக் கூட கிடையாதுங்க. அதனால பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வருவார். அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் பாலத்திலே தாங்க அந்த பஸ் நிறுத்தம் நிப்பாட்டிடுவாங்க. ஆட்டோவில் வந்தால் மட்டும்தான் இவர் ஸ்ட்ரைட்டாக அவருடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி வர முடியும். பஸ்ஸில் வந்தார்னா அந்த பாலத்திலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து தாங்க இவருடைய வீட்டுக்கே வர மாதிரியே இருந்திருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் சனிக்கிழமை இவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய கையிலே லேப்டாப் சொந்தமாக ஒன்று வச்சுருந்துருக்கிறாரு. அதாவது சண்டே அன்னைக்கு நம்ம லீவு, அதனால் போக முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த எடிட்டிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கை பூரா நம்ம லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சு இமெயில் மூலியமாக சென்ட் பண்ணிடலாம். அப்படி சென்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேலை கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அன்றைய இரவு இவருடைய வீட்டில் இருந்தபடியே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு தேவையான நைட் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு இரவு ஒரு 11 மணிக்கு இவருக்கு தனியாகவே ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்படி டீயை குடித்ததுக்கு பிறகு நம்மளுடைய குடும்பத்தினருக்கு நம்ம அவங்களுக்கு முன்னாடியே வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால வீட்டுக்கு வெளியே பால்கனி மாதிரி இருந்திருக்குது. அந்த பால்கனிலேயே ஒரு சேர் போட்டு நம்ம எடிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வேலையில் ஆயத்தமாக இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அன்றைய இரவு தோராயமாக ஒரு 12:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லையா, இவர் வீட்டுக்கு கீழே கொஞ்சம் தூரம் கடந்து தெருநாய்கள் 2-3 நாய்கள் மொத்தமாக ஊழையிட்டு போகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. என்னடா அது சத்தம் கேட்குதே, நான் எதுக்கு குலைக்குது அப்படின்ற மாதிரி எதர்ச்சியாக எட்டி பார்த்துருக்கிறாரு. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது யாரோ ஒரு நபர் தாங்க அந்த ஒரு தெருநாய்கள் பூரா துரத்திட்டு இருந்துக்குதுங்க. அப்படி அந்த நபர் யார் என்னன்றதை பார்க்கும்பொழுது தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் இவருக்கு சரியாக தட்டுப்படலை. ஆனாலுமே அந்த நபர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்டுக்கக்கூடிய அந்த டிஷர்ட் பிளாக் கலரில் இருந்திருக்குது.
ஆஃப் டவுசர் வந்து போட்டுக்கிறாருங்க, மற்றபடி தலையில் ஒரு தொப்பி போட்டுக்கிறாரு. ஆனால் அவருடைய உருவத்தோற்றம் முகத்தோற்றம் எதுவுமே தெரியலங்க. அந்த நாய் குலைக்க அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. சரி, இந்த நேரத்தில் எதுவும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு போல, அதனால தான் அந்த நாய்கள் புறம் குலைச்சிட்டு இருக்குது பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இவருடைய வேலையில மறுபடியும் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்படி இவருடைய வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இவருடைய ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதே மாதிரி ஒரு கூட வேலை பார்க்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குடா, எடிட்டிங் ஒர்க்கு, அந்த ஒர்க்கை உன்னுடைய வீட்டில் இருந்தே பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து இமெயில் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி தாங்க இவர்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரியே அந்த பென்ட்ரைவை வாங்கிக்கிட்டு அன்றைய இரவும் இவருடைய வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்காக சனிக்கிழமை இரவு காத்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காட்சியை பார்த்தார் இல்லையா, அதே மாதிரி தாங்க அன்றைய இரவும் நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடுநிசி நேரம் தோராயமாக ஒரு மணி கடந்துருச்சு. வேலை முடிக்கலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆனால் முடிகிற மாதிரியே தெரியல. கண்ணை சிமிட்டிக்கிட்டு நம்ம எப்படா வேலையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காரு. இவர் நினச்சி கூட பார்க்காத அந்த நேரத்தில் மறுபடியும் அதே திருநாய்கள் ஊழையிடுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. என்னடா அது திருநாய்கள் பூரா மறுபடியும் ஊழையிடுது, ஒருவேளை வேற யாராவது நபர் வராங்களா அப்படின்ற மாதிரி தாங்க டக்கு நிமிந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் இதே சனிக்கிழமை வந்து ஒரு நபர் வந்து போனார் இல்லையா அந்த நாய்களுக்கு முன்னாடி, அதே நபர் தாங்க கருப்பு கலர் டிஷர்ட்டோட டவுசர் போட்டுக்கிட்டு தலையில் தொப்பி வச்சபடி நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. தூக்கி வாரி போடக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் நடக்கக்கூடிய அந்த நடைகள் வந்து வித்தியாசமாக இவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து நாயை துரத்துது அப்படின்னா, ஓடணும் அப்படின்னா அந்த நாய்கள் வந்து கூடயே வந்து துரத்தி கடிச்சிடும். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நடப்பாங்க. ஆனால் இந்த நபர் வந்து விருட்டுன்னு ஒரு 4 அடி எடுத்து வச்சாருனாலே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கடந்து போயிருக்கிறாருங்க. என்னடா அது எல்லாமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்த உடனே அந்த நபர் காரில் தொப்பி போட்ட அந்த நபர் அப்படியே டிசப்பியர் ஆயிருக்காருங்க. இதை பார்த்துட்டு தாங்க இவருக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. அடுத்த நிமிஷமே தெரிஞ்சிச்சுங்க, இந்த நபர் வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ஆத்மா தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவருடைய வீட்டுக்குள்ளே பயந்து நடுங்கி ஓடி வந்திருக்கிறாரு. இவர் நடுங்கிக்கிட்டே இவருடைய அம்மா கிட்ட எழுப்பி விஷயத்த சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவருடைய அம்மாவுக்குமே ஈரக்குள்ளேயும் நடுங்கி போயிருச்சு. என்னடா சொல்ற, இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லிக்கிறேன். அதான் நம்ம இப்போ இருக்கிற வீடு கொஞ்சம் பெருசாக தானே இருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்து எடிட்டிங் ஒர்க்கை பார்க்க வேண்டியதானே, தேவையில்லாமல் வெளியே போய் நின்றுக்கிட்டு கண்டது கடியதை நீ வந்து பார்த்துட்டு இருக்கியடா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்தம் போடாத, அப்பாவுக்கு வந்து பயந்துருவார், தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்களுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆவிகள் அமானுஷங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவருங்க. ஏதாவது ஒன்று இருட்டாக இருந்தாலே அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தான் இந்த விஷயத்த சத்தம் போட்டு சொல்லாத, அப்பா பயந்துருவார் அப்படின்ற மாதிரி தாங்க இவர்கிட்ட சாந்தமாக பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அந்த உருவத்தை நான் கண்ணால் பார்த்துட்டேன், அதனால எனக்கு வந்து விபூதி அடிச்சு விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே உங்களுடைய அம்மாவுமே பூஜை ரூமில் இருந்து விபூதி எடுத்து இவங்களுடைய நெத்திலே பூசி விட்டுக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவர் வந்து சாந்தமாகவே ஆகி அங்கே படுக்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய தம்பிக்குமே இந்த விஷயம் தெரியும். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் எப்பயும் போல இவருடைய வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் அவருடைய வேலையை முடிச்சுட்டு தோராயமாக இரவு ஒரு 9:30 மணிக்கு அந்த பாலத்தில் வந்து சேர்றாருங்க. இவர் பஸ்ஸில் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாலத்திலே அந்த பஸ் நிறுத்திடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி பஸ் நிறுத்தின காரணத்தினால இவர் அங்கேருந்து நடந்தாங்க வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஏதாவது ஒரு வண்டி வந்துருமா, நம்ம லிஃப்ட்டு கேட்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி தயங்கி நடந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இவருடைய பயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து வந்துருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு நபர் இவரை உத்து பார்த்த மாதிரி தாங்க நிற்கிற மாதிரி தெரியுது. இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய நபர் யார் என்னன்றதே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய தெருவிளக்குகள் எல்லாமே பிளிங்க் ஆகி தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது. யார் இந்த நபர்னு தெரியலையே, நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்துக்கிட்டே போயிட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி போன பிறகு தாங்க தெரியுது அங்கே நிற்கக்கூடிய நபர் வேற யாருமே கிடையாது. அந்த நபர் நம்ம வந்து ஒரு 2 வாரங்களாக பார்த்தோம் இல்லையா இரவு நேரத்தில், அதே அந்த டிஷர்ட் போட்ட டவுசர் போட்ட தலையில் தொப்பி போட்ட அந்த நபர் தான் அப்படின்றத இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதை பார்த்தா அவினாஷ் பேரெதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாருங்க. இந்த ஆன்மா நம்மளை தான் தேடி வந்துட்டு இருக்கு போல, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி விறுவிறுன்னு குனிஞ்சபடியே நடந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த ஆன்மா கிட்ட நெருங்கி போன உடனே அந்த ஆன்மா இவர்கிட்ட ஒரு அமானுஷமான குரலையும் பேச பார்க்குதுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா, என் ஜோதியை பார்த்தீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குது. இதை கேட்ட உடனே டக்குன்னு மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாருங்க. பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர் கார்லையா அந்த டிஷர்ட் போட்ட நபர், அவருடைய வயது தோராயமாக ஒரு 23 தான் இருந்திருக்கும். அவருடைய முகத்தோற்றம் மட்டும் எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இவருக்கு தெரியுதுங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ஒரு மாதிரி பதறி போய் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி பயத்தோட ஓடியே இவருடைய வீட்டுக்குள்ளேயுமே வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. இவங்களுடைய அம்மா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சிருக்கிறாருங்க.
அன்றைய இரவு முழுக்க இவருக்கு தூக்கமே இல்லைங்க. விடிய விடிய முடிச்சே தான் கிடந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா காய்ச்சல் வந்து கொதிச்சுட்டு இருந்துருக்குது. உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு ஊசிலாம் போட்டு இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இவர் போகக்கூடிய அந்த வேலைக்கு, எடிட்டர் வேலைக்கு கூட போகவே இல்லைங்க. இவருடைய வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. அப்படி 2வது நாள் அன்றைய இரவு நடுநிசி நேரம் தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்கும். இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தூங்கிட்டே இருக்கும் பொழுது வித்தியாசமாக டம்முன்னு சத்தம் கட்டிகிட்டே இருந்துக்குது. அந்த சத்தம் யாருக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவினாஷ் இருக்கார் இல்லையா, இவருக்கு மட்டும் தாங்க கேட்குது. உடனே தூக்கத்துலேருந்து டக்குன்னு முடிச்சு பார்க்குறாருங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய தம்பிலாம் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த சத்தம் அவங்களுக்குலாம் கேட்கலையா அப்படின்ற மாதிரி தாங்க நிமிர்ந்து பார்க்குறாரு. சரி, இது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவருடைய வீட்டு ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிக்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கீழ்ப்புறமாக ஒரு மரம் இருந்திருக்குதுங்க. அந்த மரத்துக்கிட்ட தெருவிளக்கு ஒன்று இருந்திருக்குது. அந்த தெருவிளக்கு கிட்ட ஒரு பந்து வந்து பறந்து உழுகிற மாதிரி தாங்க, கால் பந்து பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. என்னடா அது, இந்த நேரத்தில் யாரா பந்து விளாட்றா அப்படின்ற மாதிரி இவருடைய வீட்டோட வாசல் கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 3 முறை பார்த்தார் இல்லையா ஒரு உருவத்தை, அதே உருவம் தாங்க தத்ரூபமாக அந்த கால்பந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த உருவம் தன்னந்தனிமையில் அந்த இடத்துல கால்பந்தை மிதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. இப்படியே ஒரு பயத்தோட பார்த்துட்டே இருக்கும் பொழுது சடார்னு அந்த உருவம் இவரை வந்து அங்கேருந்தே இப்படி திரும்பி பார்த்துருக்குதுங்க. அந்த மாடியிலேயே பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விடவெடுக்க நடுக்கத்தோட இவருடைய வீட்டுக்குள்ளே நுழைச்சிருக்காருங்க. கதவு டம்முன்னு மூடி இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, இந்த நேரத்தில் ஏன்டா கதவை திறந்து வெளியே போயிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, பாத்ரூம் வெளியே தானே இருக்குது, அதுக்கு தான் பாத்ரூம் போயிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து படுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாதானப்படுத்திருக்கிறாரு. அன்றைய இரவுமே இவருக்கு வந்து தூக்கமே வரல. மறுநாள் காலையில் விடிஞ்சது பிறகு பார்க்குறாங்க, இவருக்கு ஏற்கனவே விட்ட காய்ச்சல் மறுபடியும் வந்திருக்குது. காய்ச்சல் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி தானே எங்களுடைய குடும்பத்தினர் பயந்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் ஊசிலாம் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இருந்தே இந்த அவினாஷ்க்கு ஒரே குழப்பம். அந்த உருவம் யாராக இருக்கும், இந்த கிராமத்துக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் தானே இருக்கோம், அதையே நம்மளுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதையே ஜோதி அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய பேரை சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி பெரிய குழப்பத்தோடு தாங்க இருந்திருக்கிறாரு. இவருடைய குழப்பத்தை தீர்க்கறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது, அந்த உருவம் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்குது. இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற மாதிரியே ஒரு நிகழ்வு அன்றைய இரவே நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பேர் குடியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரோட வயசில் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் இருந்திருக்காங்க. இவருடைய தம்பியோட வயசில் ஒரு 2 நபர்கள் இருந்திருக்காங்க. அந்த 5 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இரவு நேரத்தில் ஒரு 9 மணிக்கு மாடியிலாங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம மாடிக்கே போனதில்லையே, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மாடிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அவினாஷ் மாடிக்கு போயிருக்கிறாரு. அப்படி மாடிக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அறிமுகமும் ஆயிருக்கிறாரு. அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் போட்டு தலையில் தொப்பி போட்டுக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தா இல்லையா, அதை பற்றி கேள்விகளை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கிராமத்தில் ஜோதின்ற பொண்ணு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. இவர் கேட்ட கேள்வியை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நடுங்கி போயிட்டாங்க. என்ன கேட்டீங்க, என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த கிராமத்தில் ஜோதின்ற பொண்ணு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. அப்படிலாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய இவரோட வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா கடகடன்னு அவங்களுடைய மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி ஓடி இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய தம்பியோட வயசில் இருக்கக்கூடிய அந்த 2 வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே இறங்கி போகணுன்றது தோணவே இல்லைங்க. எதுக்கு இந்த அண்ணன் இதை பற்றி விசாரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் இந்த அவினாஷ் கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. எதுக்காக நான் கேட்குறீங்க, அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது இல்லைப்பா, சில நாட்களாகவே ஒரு கருப்பு கலர் டிஷர்ட்டு, ஒரு ஆஃப் டவுசர் போட்டுக்கிட்டு தலையில் தொப்பி போட்ட மாதிரி ஒரு உருவம் என்னுடைய கண்களுக்கு தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது யார் என்னன்றதே எனக்கு தெரியல. ஒரு தடவை நான் பஸ்லேருந்து இறங்கி வரும் பொழுது அதே உருவம் என்னை பின்தொடர்ந்து வந்துச்சு. ஜோதியை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. யார் இந்த ஜோதின்றதுன்னு தெரியல, அந்த உருவம் எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வருதுன்றதுன்னு தெரியல. நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய 2 நபர்களும் ஆடி போயிட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் உங்க 2 பேருடைய முகமே மாறி இருக்குது, உங்களுக்கு எது இதை பற்றி விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த 2 நபர்களும் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டிஷர்ட் போட்டு டவுசர் போட்டு தலையில் தொப்பி போட்டுருக்கக்கூடிய அந்த வாலிபர் இருக்கார் இல்லையா, அந்த வாலிபர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க அந்த நபர் யார் என்னன்றதே சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதாவது அந்த டீஷர்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் தாங்க விஷ்ணு. அந்த விஷ்ணுன்ற வாலிபர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி குடும்பத்தோட இவங்களுடைய கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே ஜோதின்ற ஒரு பெண்மணியை ஒருதலை பட்சமாக காதலிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவர் காதலிக்கக்கூடிய விஷயம் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி அந்த ஜோதின்ற பெண்மணியுடைய குடும்பத்தினருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால 2 குடும்பத்தினருக்கு இடையில பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த சண்டைக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஜோதின்ற பெண்மணிக்கு அவங்களுடைய உறவுக்கார பையன் கூடிய திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்படி திருமணம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு இந்த விஷ்ணு அப்படின்ற வாலிபர் அந்த ஜோதின்ற பெண்மணியை ஞாபகத்திலேயே தாங்க இருந்திருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கே போகாமல் கட்டடிச்சிட்டு குடிபோதிலேயே அவருடைய கையில் ஒரு கால்பந்தை வச்சுக்கிட்டே தாங்க தெரிஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய குடும்பத்தினர் எவ்வளவோ சொல்லி பார்த்துக்கிறாங்க, ஆனால் அதுலேருந்து அவர் மீளுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் இல்லாத நேரத்தில் இந்த விஷ்ணு அப்படின்றவர் இவருடைய வீட்டிலேயே விட்டத்திலே தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிருந்திருக்கிறாருங்க. அதன் பிறகு என்ன நடச்சுன்னு தெரில. இந்த ஆன்மா இந்த கிராமத்தில் நிறைய பேர் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. நீங்கள் தான் முதன் முறையாக அந்த ஆன்மாவை பக்கத்துலேருந்து பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணா. அந்த ஆன்மாவை நிறைய பேர் பார்த்தாங்க இல்லையா, அவங்க பூரமே இப்பொழுது இந்த கிராமத்திலே இல்லை, காலி பண்ணி பயந்து ஓடி போயிட்டாங்க. நீங்கள் இப்பொழுதுதான் இந்த கிராமத்துக்கே வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 2 பசங்களும் சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கீழே இறங்கி போயிருக்கிறாங்க. இதை கேட்ட அவினாஷுக்கு தூக்கமே வரலங்க, ஆடி போயிட்டாரு. உடனே கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா கிட்ட எதையுமே சொல்லிடாதப்பா, என் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க நடந்த விஷயத்தை பூரா கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே அந்த விஷ்ணு அப்படின்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி தூக்கு போட்டு இறந்த வீடு வேறு எங்கேயும் கிடையாதுங்க. இவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்புறத்தில் தாங்க அவங்களுடைய வீடுமே அமைஞ்சிருக்குது. அந்த வீட்டை கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பசங்க சொன்னதுக்கு பிறகு நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்குங்க. இவங்களோட குடும்பத்தினர் இவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் கட் ஆயிருக்குது. ரொம்ப வெக்கையாக இருக்குதே, நம்ம வேணா மாடியில் போய் தூங்குவோமா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவினாஷ் பதறி போய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கீழே தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. என்னடா இந்த நேரத்தில் நீ பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அப்பாவே உசுப்பேத்தி இவங்களுடைய குடும்பத்தினரை பாய் எடுத்துட்டு மாடி போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளப்பி விட்டுருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே மாடிக்கு ஏறி போயிருக்கிறாங்க, இந்த அவினாஷ் உட்பட. அவினாஷ்க்கு எவ்வளோதான் பயம் இருந்தாலுமே இதை வெளியே காட்டியக்கூடாது, ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய மாடியில் பாய வச்சு அவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருக்குங்க இவங்க அந்த மாடியில் படுத்து. கரண்ட் வர மாதிரியே தெரியல. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு மூச்சு சத்தம் கேட்டிருக்குதுங்க. மாடு மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க பயங்கரமாக கேட்டிருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த அவினாஷ் தாங்க டக்குன்னு முழிக்கிறாரு. இவங்களுடைய அம்மாவை எழுப்பி, அம்மா நான் தான் சொன்னேன்ல, வித்தியாசமாக ஏதோ நடக்குதுமா, ஏதோ மூச்சு சத்தம்னா கேட்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, மாடு தான் அசைப்பட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய இவங்களுடைய அப்பாவுமே டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாரு. என்னடி நானும் வந்ததுலேருந்து தூங்கலான்னு பார்க்குறேன், தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தாங்க எந்திரிச்சுக்கிறாரு. அப்படி எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் சுற்றி பார்த்துக்கிட்டு, ஏன்னா இவர் முதன் முறையாக இந்த மாடிக்கு இப்போ தாங்க வந்துருக்கிறாரு, அதனால நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க எதர்ச்சியாக அவர் நிற்கக்கூடிய மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா இந்த அவினாஷுடைய அப்பா இப்படி ஈரக்குள்ளேயே நடுங்கிற மாதிரி தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சுப்பா, ஏன்பா ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பையன் கேட்குறாரு. உடனே இவங்களுடைய மனைவியும் இவங்களுடைய இளைய பையனும் எந்திரிச்சு இவங்களுடைய அப்பா நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய அப்பா ஒரு இடத்த கை நீட்டி காட்டுறாருங்க. என்னாச்சு, எதை உத்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த 4 பேர் அந்த இடத்த உத்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு முழு பௌர்ணமி இரவுங்க. இவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலிருந்து கீழே ஒரு முருங்கை மரம் இருக்குதுங்க. அது யார் வீடு என்னன்றது தெரியல. அந்த முருங்கை மரத்துக்கு மேலே ஏதோ ஒன்று உட்காந்துருக்க மாதிரி தாங்க தெரியுது. ரொம்ப நேரமாக அசைஞ்சபடி இருந்திருக்குது. இதை பார்த்துட்டாங்க, மிரண்டபடி இருந்திருக்கிறாங்க. உடனே இந்த அவினாஷ் இவங்களுடைய அம்மாவை என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, படு அப்படின்ற மாதிரிறாங்க. ஆனால் இவர் கேட்கவே இல்லைங்க. ஏதோ ஒன்று அதில் உட்காந்துருக்க மாட்டேங்கிறா, ஒருவேளை குரங்கு எதுவும் காட்டுலேருந்து தப்பிச்சு வந்துருச்சோ, அதுதான் அங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு கீழே இறங்கி இவருடைய வீட்டுக்குள்ளே போய் டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் படிக்கட்டு வழியாக ஏறி அந்த இடத்துக்கிட்ட அடிச்சிருக்காருங்க. அந்த லைட்டை அடித்த அடுத்த நிமிஷமே உங்களை அனைவருடைய வாழ்க்கையிலையும் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. இவர் நினச்ச மாதிரி அந்த இடத்துல குரங்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு கருன்னு கரிய உருவம் தாங்க தத்ரூபமாக உட்கார்ந்துருக்குது. அந்த கோர தோற்றத்தோட உருவ தோற்றத்தை பார்த்த உடனே இந்த அவினாஷுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஆணு நெஞ்ச பிடிச்சி டக்குன்னு கீழே சரிஞ்சிருக்கிறாருங்க. அப்பா என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி அனைவருமே பதறி போய் இவரை தூக்கி அவருக்கு முகத்தில் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அப்படி தண்ணி அடித்த உடனே எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவசரமாக கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. மருத்துவமனையில் சேர்த்த உடனே அதிர்ச்சியில் இந்த மாதிரி ஆயிருக்குது, நெஞ்சு வலி வந்திருக்குது, வேற ஒன்றும் கிடையாது, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சிகிச்சையெல்லாம் அழிச்சதுக்கு பிறகு அவரை உங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சிக்கிறாங்க.
அப்படி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே இந்த அவினாஷனுடைய அப்பாவுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறி இருக்குதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சட்டை வேஷ்டி தவிர வேறு எதுவுமே போட மாட்டாருங்க. ஃபேண்ட்டு தௌசர் கூட போட மாட்டார். எப்போ பார்த்தாலும் சட்டை வேஷ்டியோடு தாங்க இருப்பார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே அந்த மருத்துவமனையிலேருந்து வந்ததுலேருந்து இவர் வந்து தௌசர் போட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. அது யாரோட தௌசர்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் அவினாஷ் இருக்கார் இல்லையா, அவரோட தௌசர் தாங்க போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. எதுக்கு அப்பா அப்படி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை போடுறதுக்கு பிடிச்சது போல அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இவருடைய வீட்டில் பண்ணக்கூடிய அந்த காரியம் மறுபடியும் இவங்களுடைய குடும்பத்தினரை உழுக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் வந்து சாதாரண சாப்பாடு, ரசம் அல்லது இந்த காய்கறி கூட்டு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அப்படி தூக்கி தட்டி தூர வீசியிருக்கிறாருங்க. எனக்கு அசைவம் தான் வேணும், கறி மீன் எல்லாமே எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க படா படிச்சிருக்கிறாரு. அதுவும் போக அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு இவனுடைய குடும்பத்தினர் பதறி போயிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இரவு ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த அவினாஷ்க்கு அதிகமாக வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த அவினாஷனுடைய குடும்பத்தினர் வந்து இந்த அவினாஷ்க்கு கால் பண்ணிக்கிறாங்க. தோராயமாக ஒரு 11 மணிக்கு அட்டன் பண்ண உடனே, என்னாச்சுமா, எதுக்குமா இந்நேரத்தில் ஃபோன் அடிக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது, நீ அவசரமாக வீட்டுக்கு கிளம்பி வாப்பா, பக்கத்தில் வேலை வைக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா 2 வீலரில் நீ வந்து லிஃப்ட் கேட்டாவது வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு முதல் சொல்லி தொலைங்க, ஏன் இப்படி வந்து படப்படுத்துறீங்க, நான் தான் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதெல்லாம் எப்பேற்பட்ட தலைமுறை காரியமாக இருந்தாலுமே நீ கீழே போட்டுட்டு வா, நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அவினாஷ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றது காது மூக்கு ஒன்றுமே தெரியாமல் இவங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவே இவருடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலே வந்து சேர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய வீட்டு அப்பார்ட்மெண்ட் இல்லையா, அதை வந்து உத்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. இவருடைய நண்பருக்குமே என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டை சுற்றி நிறைய நபர்கள் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. எதுக்காக இப்படி கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க, அம்மா ஏன் பிரச்சனைன்னு சொல்லி கால் பண்ணாங்க, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரியாங்க அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு இவருடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சு போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில பேரிடிவு எடுக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பா உயிர் இல்லாமல் சடலமாக தாங்க கிடந்திருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறேனே தெரியலங்க, ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆச்சுமா, என்னதான் ஆச்சு, திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு, ஒருவேளை மறுபடியும் நெஞ்சு வலி எது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்து வரேன் அப்படின்ட்டு தன்னந்தனிமையில் நடந்து போனாரு. இவர் எதுக்கு இப்படி தனியாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட போனேன். போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய தலையை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சவத்தில் டம்முன்னு முடிக்கிட்டு இருந்தாரு. என்னங்காச்சு, இதுக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறப்ப எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. நான் மிரண்டு போயிட்டேன்டா. சரி, அவர் வந்து சமாதானப்படுத்தி கீழே கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நானும் உன்னுடைய தம்பியும் கீழே கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். உட்காந்துருந்தவர் திடீர்னு அப்படியே மயக்க மட்டும் மாதிரி விழுந்தாரு. நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பூரா கூப்பிட்டு அவருடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்புறோம். எந்திரிக்கவே மாட்டாரா, அவர் உசுறு போயிடுச்சுதா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு தலையில் அடிச்சு தழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவினாஷ்க்கும் அவர் கூட வந்திருக்கக்கூடிய நண்பருக்கும் இந்த காட்சியை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதன் பிறகு இவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை போல சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் அனைவருமே வருவதற்காக இவங்களுடைய வீட்டுக்கு வருவதற்காக தயாராகிட்டு இருந்திருக்காங்க. இவருடைய வீட்டுக்கு அவினாஷ் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே மறுபடியும் பேருதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு மத்தியில் படுத்து கிடக்கிறார் இல்லையா இந்த அவினாஷனுடைய அப்பா, டக்குன்னு பெருமூச்சு விட்ட மாதிரி தாங்க எந்திரிச்சு இப்படி உட்காந்துருக்கிறாங்க ஆக்ரோஷமாக. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர் திடீர்னு வந்து உசுரோட எந்திரிச்சு உட்காந்தா எப்படி பயப்படுவாங்க, அந்த மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பயமே இருந்தாலுமே, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கணவர் தானே, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அப்பா தானே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய குடும்பத்தினரே நெருங்கி போய் அவர் போய் விசாரிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலான இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஜோதியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமான தொனியில் பேசியிருக்கிறாரு. அப்போ தாங்க இந்த அவினாஷ்க்கே புரிய வந்திருக்குது. இந்த ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து வேறு யாருமே கிடையாது, இறந்து போனார் இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி விஷ்ணு அப்படின்ட்டு, அந்த வாலிபருடைய ஆன்மா தான் தன்னுடைய அப்பாவுடைய உடம்புல ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சிருக்கு அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு இவங்களுடைய அம்மா கிட்ட, இது வேற யார் கிடையாதுமா, விஷ்ணு தாமா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கும் நடந்த அமானுஷமான விஷயத்தை பூராவே இவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே கரண்ட் கட்டான அன்னைக்கு அந்த முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கரிய உருவத்தை பார்த்துருக்காங்க. அதனால இது வந்து வேற காரணமே கிடையாது, அந்த ஆன்மாவுடைய சிண்டல் தான், மற்றபடி என்னுடைய கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. கீழே இறங்கி போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட புரிகிற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் புரிஞ்சுக்கிட்டு, வேற வழியே கிடையாது, நீங்கள் விடிகிற வரையும் காத்துட்ருங்க, மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, உங்களுடைய கணவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த காளியாத்தாவே காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த அவினாஷனுடைய குடும்பத்தினர் விடிகிற வரையும் காத்துட்டு இருந்திருக்காங்க, இவங்களுடைய அப்பா எங்கேயும் இந்த இடத்த விட்டு போயிடாமல் இருக்கிற மாதிரி.
அதே சமயத்தில் உங்களுடைய அப்பா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தாங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜோதி எங்க, ஜோதியை நான் பார்க்கணும், அவள் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டா, அவளை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்படியே மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அதிகாலையில் ஒரு 4:30 மணி இருந்திருக்கும். ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி இந்த அவினாசனுடைய அப்பாவை அந்த காரில் தூக்கி போட்டுக்கிட்டு மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கே போயிருக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய மடப்புறம் காளி கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி தாங்க பக்கத்தில் வச்சு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பூஜை பண்ணதுக்கு பிறகு தாங்க இந்த அவினாசனுடைய அப்பா கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. யார் நீ, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இவருடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கேட்ட உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா பேச ஆரம்பிக்குது. என்னுடைய பேர் விஷ்ணு, நான் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். கிட்டத்தட்ட நான் இறந்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒருதலை பட்சமாக ஒரு பெண்மணியை காதலிச்சேன். அந்த காதலை வந்து கெடுத்து என்னுடைய காதலியை வந்து பிரிச்சுட்டாங்க. அவளுக்கு வேறத்தையும் கூட திருமணம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அவளை என்னால் மறக்க முடியல. அதனால தான் நான் தூக்கு போட்டு செத்து போனேன். இப்பொழுது அவளை நான் பார்க்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னை விரட்டன்னு நினச்சிங்கன்னா இவனோட உசுரை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்குது. ஆனாலுமே அந்த ஆன்மா கொஞ்சம் கூட இவருடைய வசத்துக்கு வரவே இல்லைங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன், இவனோட உசுரை எடுத்துட்டு தான் போவேன், என்னோட ஜோதி வந்தாகணும், நான் அவளை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்குது. இதை கேட்டு இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துட்டாருங்க. இனிமேல் உன்னையே என் வழிக்கு எப்படி கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும், நான் அதையே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய விபூதியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை மிக்ஸ் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை இவருடைய வாயிலே வச்சு திணிக்கிறாருங்க. அதே சமயத்தில் விபூதி எடுத்து இவருடைய தலை முழுக்க அப்படி வந்து பூசி விட்றாருங்க. பூசி விட்ட உடனே என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அவினாசுடைய அப்பாவுடைய கைகள் எல்லாமே ஒரு மாதிரி வறண்டு ஒரு மாதிரி போனால் கொடுக்கும். அந்த மாதிரி தாங்க மாற ஆரம்பிச்சிருக்குது. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இவருடைய உடம்பு விட்டு போயிடுறேன், நான் சத்தியமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு இவருடைய வசமே வந்திருக்குதுங்க. இதையே தான் நான் முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனவே நீ எதிர்த்து பேசினேன், இப்பொழுது என்னுடைய வசம் வந்துட்டியா, உன்னை நான் மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்லியிருக்கிறாரு. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், இவருடைய உடம்பு விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துருக்குது. அதே மாதிரி அந்த ஆன்மா அவருடைய உடம்பு விட்டு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சு பார்க்கும் பொழுது இந்த அவினாசனுடைய அப்பா எப்பயும் போல இயல்பாக இருந்திருக்கிறாருங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பூஜையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இந்த அவினாசனுடைய குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயில் பூசாரி இருக்கார் இல்லையா, மறுபடியும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய இரவு எங்களுடைய அப்பா திடீர்னு வந்து மயக்கம் போட்டு இறந்து போயிட்டாரு, மூச்சு மெச்சு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு மயக்கத்துலேருந்து முழிக்கிற மாதிரி தான் முழிச்சாரு. இப்பொழுது அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த கோயில் பூசாரி கிட்ட கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த கோயில் பூசாரி சிரிச்சபடி ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு நீண்ட ஆயுசு இருக்குது, அந்த ஆன்மா நடத்திய ஒரு போராட்டம் தான் இது, அதனால தான் நீங்க பயந்துருக்கிறீங்க, மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமா உங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி வழி அனுப்பிச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட அன்றைய காலை பொழுது ஒரு 12 மணிக்கெலாம் இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க இந்த அவினாசனுடைய அப்பா உள்பட. அப்படி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோதிடர் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி தாங்க சிட்டி பகுதியில் தாங்க ஒரு ஜோதிடர் நிலையம் இருந்திருக்குது. அந்த ஜோதிடரை போய் பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறது கெட்டதெல்லாம் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உங்களுடைய கணவர் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கார் இல்லையா, அந்த இருந்து போன பையனுடைய வீட்டை எப்பெல்லாம் பார்க்குறாரோ மறுபடியும் அந்த ஆன்மா இவர் பயப்படுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஆக்குபை பண்ணுறதுக்காக மறுபடியும் வரும். ஏன்னா ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் 5 அறிவுன்னு தானே சொல்லுவாங்க, அதுக்கு பாவம் நஷ்டம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அது பார்க்காது. மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தினரை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு அந்த வீட்டை நீங்கள் மாற்றிட்டு போகிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் இவங்களுடைய கிராமத்துக்கு வந்தது பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்லேயே பாதி அட்வான்ஸ் கழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம வேறு வீட்டுக்கு மாறுவோம், வேறு கிராமத்துக்கு மாறுவோம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு கிராமத்துக்கு தாங்க செட்டில் ஆகி போயிருக்காங்க. அதன் பிறகு அந்த விஷ்ணுன்ற வாலிபருடைய ஆன்மாவால் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தால் என்னுடைய குடும்பம் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா என்னுடைய அப்பா ஒரு செகண்டில் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தை எங்களுடைய குடும்பத்தினர் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஆனால் டக்குன்னு தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி அவர் எந்திரிச்ச உடனே தான் எங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு. இப்போ வரைக்கும் அவர் நல்லா நீண்ட ஆயுசோட நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய அவினாஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.